ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான முட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நம்ம புடலங்காய் வச்சா எல்லாருமே சாப்பிடாம ஒதுக்க தான் செய்வாங்க. அந்த புடலங்காவை தான் நம்ம முட்டை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எதுவுமே ஆகாது, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம புடலங்காய் சேர்க்குறனால அதோட சத்து எல்லாமே நம்ம முட்டை கூடவே நமக்கு சேர்ந்துடும். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சைஸ் புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயம். இந்த புடலங்காவை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துக்கிடலாம். நல்லா இது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 2 சைடுமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 2 சைடுமே தூர போட்டுட்டு அப்புறம் சென்டரில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளாடி இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய வித்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து, ஸ்பூனுக்கு பின் சைடு இருக்கும்ல அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சியான புடலங்காய் தான். எப்போவுமே புடலங்காய் ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கும் ஒரு டைம் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கொஞ்சம் இளம் புடலங்காயாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. நம்ம இதை பொடியாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் நம்ம சீக்கிரமாகவே இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறதுக்கும் நமக்கு டைம் ஆகும். இப்போ இந்த மாதிரி பொடியாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிடலாம். பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப கோல்டன் கலரில் வர வேண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை இதில் போட்டுடலாம். புடலங்காயை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அப்போ நமக்கு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கிடலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு இதை மூடி வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி பாதி குக் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு குக் ஆகணும். இப்போ மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புடலங்காய் வெந்துருச்சு. நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ புடலங்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு மசாலாவும் ரொம்பவே கம்மி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பொடி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மிளகா பொடி கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 முட்டையை அடித்து ஊற்றிவிடுங்க. முட்டையை அடித்து ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக வரும். அப்படி இல்லைனா நமக்கு மொத்தமாக அடியிலே பிடிச்சது மாதிரி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த முட்டை புடலங்காய் ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக நல்லா ஒத்த ஒத்தையாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுவிடுங்க. லாஸ்ட்டாக பெப்பர் போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கறி இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சும்மாவே கூட சாப்பிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம புடலங்காவை ஸ்கிப் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக மல்லிக்கீரை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.